திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறு. திருவழிபாட்டு ஆண்டு 1. அன்பு இறைவனில் நம்பிக்கையும் பற்றும் கொண்டுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று மகிழ்ச்சியின் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். மகிழ்வையும் நிறைவையும் வழங்கும் இறை திட்டத்தில் பங்கேற்க அணியமாயிருந்து திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறு திருப்பலி வழிபாட்டில் பங்கேற்கும் உங்கள் அனைவரையும் மகிழ்வோடு வரவேற்கின்றோம், வாழ்த்துகின்றோம். காலம் காலமாக மெசியாவின் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த மக்கள் அடுத்தடுத்து வந்த இறை செய்திகளை கேட்டு நடந்ததின் வழியாகவும் நடைபெற்ற சிறப்பு செயல்பாடுகளில் பங்கேற்றதன் வழியாகவும் இறை திட்டத்துக்குள் இணைந்தார்கள். நாமும் இன்று சிறப்பாக நமக்கு வழங்கப்படும் மகிழ்வு தரும் இறைச்செய்திகளை கேட்டு அதன்படி நடந்து இறையரசின் மக்கள் எனும் உயர்நிலையை நமதாக்குவோம். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்க வந்துள்ள நம் ஆண்டவரின் சன்னிதானத்தில் ஒன்று கூடியுள்ளோம். இன்றைய நாளில் உறுதியின் உறைவிடமான இறைவன் அருளும் உன்னதமான வாழ்வை இறைவார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. ஆறுதல், நிறைவு, செல்வம், இன்பம் அனைத்தையும் பாய்ந்தோடும் ஆறு போலவும் பெருக்கெடுத்த நீரோடை போலவும் அவரே அருளுகின்றார். மேலும் ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்தோர்க்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார் என்னும் உண்மைகள் நமக்கு ஆறுதலாயிருக்கின்றன. அத்தோடு தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள் என்னும் மனமாற்ற செய்தியையும் ஆண்டவர் வழங்குகின்றார். எனவே ஆண்டவரின் அழைப்பிற்கேற்ப வாழ வரம் கேட்டு செபிப்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். 35ஆம் அதிகாரம், இறைவசனங்கள் 1 முதல் 10 வரை. பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும். பொட்டல் நிலம் அக்களைப்படைந்து லீலி போல் பூத்து குலங்கும். அது வளமாய் பூத்து குலங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும். கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவர் மாட்சியையும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கும் பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்போது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர். வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு ஏழும். வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். கனல் கக்கும் மணல் பரப்பு நீர் தடாகமாகும். தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். குள்ள நரி தங்கும் வளைகள் எங்கும் கோரையும் நாணலும் முளைத்து நிற்கும். அங்கே நெடுஞ்சாலை ஒன்று இருக்கும். அது தூய வழி என்று பெயர் பெறும். தீட்டுப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்லார். அவ்வழி வரும் பேதையரும் வழி தவறி செல்லார். அங்கே சிங்கம் இராது. அவ்வழியில் கொடிய விலங்குகள் செல்வதில்லை, காணப்படுவதுமில்லை. மீட்படைந்தவர்களே அவ்வழியில் நடப்பார்கள். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர். மகிழ்ந்து பாடிக்கொண்டே சியோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள். துன்பமும் துயரமும் பறந்தோடும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 2 முதல் 11 வரை. அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழு நோயாளர் நலம் அடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பிச் சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றித்தான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சிந்தனை. வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா? வாழ்க்கையில் சில வேளைகளில் ஏமாற்றங்கள் ஏற்படுவது உண்டு. பெரிய பெரிய காரியங்கள் நிகழும் என ஆவலோடு எதிர்பார்த்திருக்கும் தருணத்தில் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மாறான நிகழ்வுகள் நடந்து நம்மை மனம் சோர்வடைய செய்வதும் உண்டு. இத்தகைய ஒரு நிலை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் விவரிக்கப்படுகிறது. திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்தில் தோன்றி மக்கள் மனமாற்றம் அடைய வேண்டும், தங்கள் வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும் என்று அறைகூவல் விடுத்திருந்தார். அவருக்கு பின்னால் அவரை விடவும் பெரியவர் ஒருவர் வரவிருக்கிறார் எனவும் அறிவித்திருந்தார். பலன் கொடாத மரங்கள் வேரோடு வெட்டி வீழ்த்தப்படும் என எச்சரித்திருந்தார். வரவிருக்கும் மெசியா மக்களுக்கு தீர்ப்பளிப்பார் எனவும் தீயோர்களை நேர்மையாளர்களிடமிருந்து பிரித்து நெருப்பில் வீழ்த்தி தண்டிப்பார் எனவும் யோவான் முழங்கினார். யோவானின் சமகாலத்தவரும் இத்தகைய ஒரு மெசியாவைத்தான் எதிர்பார்த்தனர். மெசியா வரும்போது தங்கள் அடிமை நிலையிலிருந்து விடுவிப்பார் என மக்கள் எதிர்நோக்கினர். இஸ்ரேல் மக்கள் வரலாற்றில் மிகவும் துன்புற்றிருந்தனர்.
எகிப்து, பாபிலோன், பெர்சியா, கிரேக்கம், ரோமை போன்ற பேரரசுகளின் ஆதிக்கத்தின் கீழ் இஸ்ரவேலர் கொடுமையாக துன்புறுத்தப்பட்டதுண்டு. எனவே அந்நிய ஆதிக்கத்திலிருந்தும் அடக்குமுறையிலிருந்தும் தங்களை விடுவிக்க பலம் வாய்ந்த ஒரு மெசியா வருவார். அவர் தங்கள் எதிரிகளை முறியடித்து தண்டிப்பார் என மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்ததில் வியப்பில்லை. மெசியா பெரியதொரு படையை திரட்டி போர் செய்து எதிரிகளை முறியடித்து சிறப்பானதொரு பேரரசை நிறுவுவார் என்பதும் மக்களின் எதிர்பார்ப்பாக இருந்தது. கடவுளுக்கு பிரமாணிக்கமாக வாழ்ந்த மக்கள் அவரிடமிருந்து நன்மை பெறுவர் எனவும் அவர்கள் நம்பினர். மன்றாட்டு. இறைவா, துன்பமும் சாவும் எங்களை வருத்தினாலும் வாழ்வளிக்கும் வள்ளலாக நீர் இருக்கிறீர் என்பதை உணர்ந்தறிய எங்களுக்கு அருள் தாரும். ஆமென்.